ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் திருவிருந்து மூலமாய் ஆசீர்வாதத்தை இழந்து போன நபர். சொல்றேன் பாருங்க, எல்லாருக்கும் தெரியும். திருவிருந்தின் மூலமா ஆசீர்வாதத்தை இழந்து போன நபர் யாரு? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான். யார் சொல்லுங்க? யூதாஸ் இஸ்காரியத். யூதாஸ். அவனுக்கு விடுகை எங்க ஆரம்பித்தது? திருவிருந்துல தான். அவனுக்கு பேய் எப்ப பூந்துச்சு? சாத்தான் அவனுக்குள்ள எப்ப பூந்தான்? திருவிருந்துல தான். இதைதான் நான் மறுபடியும் நமக்கு கருத்து சொல்லுகிறேன். திருவிருந்து அந்த மிக மிக முக்கியம். ஆசீர்வாதத்தையும் அழைப்பையும் இழந்து போய் சாத்தான் அவனை கெடுப்பதற்கு அவன் எடுத்த திருவிருந்தே காரணமா போயிடுச்சு. குறைகள் வராத மனிதனே கிடையாது. மனிதன் என்றால் அவன் யார்? அவன் பலவீனம். மனிதன் என்றால் அவன் குறை உள்ளவன் தான். தெரிஞ்சுதான் கடவுள் இப்படி ஒரு பகுதியை வச்சிருக்கிறார். சுத்திகரிப்பு திருவிருந்தன் வச்சுக்கிறார் கடவுள். ஏன்? இங்க வந்து சரி பண்ணிட்டான் அவன். வண்டி ஓடுது 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 ஓடுது. ஒரு நாள் எங்க போன வண்டி? அந்த வண்டி மெக்கானிக் ஷெட் போனோம். 2 நாள் ரிப்பேர் நடக்காங்க. 2 நாள் இங்க ரிப்பேர் நடக்குது. இப்போ மாசம்லாம் ஓடுது, வருஷம்லாம் ஓடுது. 2 நாள் என்ன வச்சுக்கிறாரு ஆண்டவர்? சர்வீசிங். வண்டி என்ன பண்றாரு ஆண்டவர்? சர்வீஸ் பண்றாரு. நீ சர்வீஸ் சரியா பண்ணிட்டனா மறுபடியும் ஓடலாம். ஆமென். ஆண்டவருக்காக ஓடலாம். ஸ்தோத்திரம். திருவிருந்து மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றவர் ஆபிரகாம். திருவிருந்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட, மென்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யாருங்க? ஆபிரகாம். எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை எதிர்கொண்டு போய், இவன் ஆபிரகாம் என்ன பண்றான்? மெல்கிசேதேக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறாரு. அந்த மெல்கிசேதேக்கு கையிலிருந்து என்ன வாங்குறாரு ஆபிரகாம்? அப்பமும் திராட்சை ரசமும் வாங்குறார். அது திருவிருந்துக்கு அடையாளம். மெல்கிசேதேக்கு என்றால் பரிசுத்த ஆவியானவர். அதன் பிற்பாடு ஆபிரகாமுடைய லெவலே மாறி போச்சு. பாத்தீங்களா? தாவீதும் தன் உயர்வுக்கு ஒரு காரணம் அவன் எடுத்த திருவிருந்து என்று நான் சொல்லுவேன். எங்கே என்றால், ஆசாரியர் மாத்திரம் புசிக்கிற அப்பத்தை அவன் புசித்தான். இதெல்லாம் நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க, வீட்டுல படிங்க நீங்க. அது ஒரு திருவிருந்துக்கு அடையாளம். திருவிருந்து நம்மை ஆசீர்வாதத்தின் உன்னதத்தில் கொண்டு போகும். ஸ்தோத்திரம். சரி, இப்ப இந்த திருவிருந்து ராபோஜனம் குறித்து ஒரு 8-9 காரியங்கள் பைபிள் நான் சொல்ல போறேன். உங்களுக்கு டைம் இருந்தா மொத்தத்தையும் சொல்லுவோம், இல்லை மீதி அப்புறம் பார்ப்போம். திருவிருந்தை குறித்து அதை தெளிவாய் எடுத்து எழுதுகிறவர் பவுல். யார் எழுதுறாருங்க? நல்லா கவனிங்க எல்லாரும். இயேசு அதை சொல்லிட்டு போயிட்டார். இது உங்களுக்காக பிற்கப்படும் என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று அவர் ரத்தத்தை சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். இயேசு சொல்லிட்டார், இதை நினைவு கூறுங்கள், நான் வரும் வரைக்கும் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸ்தோத்திரம். இப்ப இந்த திருவிருந்தை இன்னும் தெளிவாய் எடுத்து சொல்லுகிறவர் யார் என்றால் பவுல் சொல்லுகிறார். யார் சொல்றாருங்க? பவுல் சொல்றார். ஸ்தோத்திரம். என்னவென்று சொல்றார்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு எல்லாம் வந்துருங்க. புத்தகத்துல 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வரும்பொழுது, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வரும்பொழுது, அங்கு திருவிருந்தை குறித்து பவுல் தெளிவாய் எடுத்து எழுதுகிறார். இதெல்லாம் நம்ம படிக்கிற பகுதி தான். இதெல்லாம் நம்ம படிக்கிற பகுதி தான். ஸ்தோத்திரம். திருவிருந்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று நான் கடைசியில சொல்றேன். 3 விஷயம்.
இப்ப திருவிருந்தினால் உண்டாகும் காரியங்கள், திருவிருந்தை குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, முதல் காரியம், நம்பர் 1, முதலாவது காரியம், எல்லாம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்களா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. முதல் காரியம், இந்த திருவிருந்து என்ற இந்த காரியம் எங்கிருந்து வந்தது தெரியுமா? இருக்காது. இந்த திருவிருந்து என்ற ஒரு காரியம் எங்கிருந்து வந்தது என்றால் பரலோகத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து வந்தது. எங்க வந்ததுங்க? இது பரலோகத்திலிருந்து வந்தது. என்ன பாருங்க, திருவிருந்து பரலோகத்திலும் நடக்கிறது, நடக்கும். இயேசு சொல்றார், பரலோகத்திலும் திருவிருந்து உண்டு. அப்போ இந்த திருவிருந்து, இந்த ராபோஜனம் என்பது இது எங்கிருந்து வந்தது? இயேசுதான் முதல்ல இதை கற்று சொல்றாரு. இதை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்று இயேசு சொல்றார். படிங்க 23ஆம் வசனம். எங்கிருந்து பெற்றுக்கொண்டாரா? நான் உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அப்படின்னு நான் திருவிருந்து கொடுக்க போறாரு. இப்ப அவரு திருவிருந்தை பற்றி தான் இயேசு பேசுறாரு. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை எங்கிருந்து பெற்றேன்? அப்ப திருவிருந்து, ராபோஜனம் என்பது எங்கிருந்து வருதுங்க? பரலோகத்திலிருந்து வருகிற காரியம். இது பரலோகத்திலும் நடக்குது. அதுக்கும் வசனம் சொல்றேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது, பரலோகத்திலும் ராபோஜனம், திருவிருந்து இருக்கிறது என்று இயேசுவே சொல்றார். படிங்க, அதை பார்ப்போம். நான் பிதாவின் ராஜ்யத்துல இதை நான் செய்வேன், நான் பானம் பண்ணுவேன். அப்ப பரலோகத்துல என்ன இருக்குதுங்க? திருவிருந்து இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப திருவிருந்து என்பது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு காரியம். ஓகேவா? ஸ்தோத்திரம். இரண்டாவது விஷயம் சொல்றேன் பாருங்க. இரண்டாவது திருவிருந்தை பத்தி இரண்டாவது விஷயம் சொல்றேன், கவனிங்க. திருவிருந்து என்பது, ராபோஜனம் என்பது கடவுள் நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிற ஒரு காரியம். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. ராபோஜனம் என்பது கடவுள் நம்ம கையில, இப்ப படிச்சாங்க அந்த பசங்க, படிங்க. இப்போ 23, ஒப்புவித்ததை, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை. ராபோஜனம் என்பது கடவுள் உன் கையில ஒப்புவித்திருக்கிறார். அது என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பொருளை ஒரு ஆள் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, ஒரு வெளியேற பெற்ற காஸ்ட்லி பொருள், அது நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம பத்திரமாய் காக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை. கடவுள் திருவிருந்து, ராபோஜனம் என்ற ஒரு காரியத்தை நம்ம கையில கடவுள் ஒப்பு கொடுத்திருக்கிறார். என் புள்ள, நீ இந்த திருவிருந்து என்ற தகுதியை நான் உனக்கு தரேன். என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் புசிக்க கூடிய ஒரு தகுதியை நான் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார், ஒப்புவித்திருக்கிறார். நம்ம அதை என்ன செய்யணும்? நம்ம அதை என்ன செய்யணுங்க? ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். என்ன செய்யணும்? அதை மறுபடியும் சொல்லுங்க. ஜாக்கிரதையா இதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இஷ்டம் வந்தா திருவிருந்து எடுக்கிறது, இஷ்டம் இல்லை உத்திக்கு போட்டு ஓடுறது விளையாட்டு விஷயம் கிடையாது. இதெல்லாம் திருவிருந்து ஒருவர் எடுக்கவில்லை என்றால் காரணம் ஊழியக்காரருக்கு சொல்லணும். பாஸ்டர், இப்படி விஷயம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் இதா இருக்குது, நான் அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு உக்காடுறது, உங்க இஷ்டத்துக்கு ஏந்து ஓடுறது. எல்லா சபையிலும் சொல்லணும், நம்ம சபையில மாத்திரமா இல்லை, எந்த சபையிலும் இருக்கட்டும், இதற்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இப்படி இருக்குது பாஸ்டர், நான் எடுக்கலாமா என்று கேட்க வேண்டும். எடுக்கலை என்றால் உங்க டிசிஷனா போயிடக்கூடாது. அது வந்து ஊழியர்கிட்ட சொல்லணும். சொல்ல வேண்டிய விஷயம் வந்தா சொல்லலாம். பாஸ்டர் இப்படி இருக்குது, நான் கொஞ்சம் அப்புறமா எடுக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு ஒரு மறைவா சொல்லலாம். ஒருவேளை சொல்ல முடியாத, எங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கலாம், சொல்லலாம். ஆனா கவனிங்க, அப்படியே இருந்துரும் கூடாது. அது மிக மிக தப்பு.
எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், அப்படி ஸ்டைல நான் ரொட்டியா கொடுக்குறேன் உனக்கு. ஜாக்கிரதை. தெரியாமல் இருந்தால் பரவாயில்லை, இதை குறித்து தெரிந்து நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தை எடுத்தவன் இன்றைக்கு அதை அலட்சியம் பண்ணி எனக்கு வேணாம் 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 அப்படின்னு காலமெல்லாம் வேணாம் போயிட்டான், பரலோகம் உன வேணான்றோம், முடிஞ்சு போச்சு. என்ன பாருங்க, சில குறைகள் இருக்கிறதா, சரியாவல, ஒரு முறை 2 முறை எடுக்காம இருக்கலாம், அது ஊழியக்காரோட பேசி அடுத்த முறை எப்படியாவது வந்து உட்கார்றதுக்கு தான் பார்க்கணும். எப்படியாவது வந்து திருவிருந்துல உட்காருகிற வழியை தான் நம்ம தேட வேண்டும். அவாய்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்றக்கூடாது. ஸ்தோத்திரம். பல நன்மைகள், பல வளர்ச்சிகள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைக்காமலே போயிடும் கடைசி வரைக்கும். ஸ்தோத்திரம். இது ஒப்புவிக்கப்பட்டது. என்ன செய்யப்பட்டிருக்கிறதுங்க? உன் கையில கொடுத்திருக்கிறாரு திருவிருந்து என்ற தகுதியை உனக்கு கொடுத்த. நீ யாரு? நான் யாரு? பாவி, துன்மார்க்கன், கெட்டவன், நல்லவன் கிடையாது, நம்மளும் யோக்கியம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை யோக்கியப்படுத்தி என்ன செய்யறாரு? என் சரீரம், என் ரத்தத்தை நீ பானம் பண்ணு, சாப்பிடு என்று தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க எப்படிங்க இது? என்ன பாருங்க, திருவிருந்து என்ற பழைய ஏற்பாட்டின் காலத்தில், அதாவது இயேசுக்கு முன்னாடி இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல திருவிருந்து என்ற அப்பம் எல்லாரும் சாப்பிட முடியாது. ஆசாரியன் ஒருவன் தான் சாப்பிட வேண்டும். அது எல்லாரும் சாப்பிடறதுக்கு தகுதி கிடையாது. ஆசாரியன் ஒருவர் தான் அந்த அப்பத்தை சாப்பிட வேண்டும். ஒரு பிரமாணம், ஒரு கட்டளை இருந்தது இயேசுக்கு முன்னாடி இருந்த காலத்துல. ஆனா இப்போ எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்கிறார் இயேசு வந்து. ஆமென். இப்ப எப்படி நம்மள மாத்திருக்காரு பாருங்க, எப்படி மாத்திருக்காரு பாருங்க. ஆனா நீங்க எப்படி அலட்சியம் பண்றீங்க? நீங்க, நாம் எப்படி அலட்சியம் செய்கிறோம்? ஒப்புவிக்கப்பட்டது, என் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு ராபோஜனம் எடுக்கிற தகுதியை, இதை நான் இழந்துடக்கூடாது. சாத்தானு என்ன பாருங்க, சாத்தானு உன்னை திருவிருந்துல உக்காராடபடிக்கு பல மைண்ட் கொண்டு வருவான், பல காரியத்தை கொண்டு வருவான். எப்படியாவது வெளியே துரத்தினோம், திருவிருந்து உனக்கு வேண்டாம் என்ற மைண்டை கொண்டு வருவான் சாத்தான். நாம் என்ன செய்யணும்? நம்ம அதை சரிப்படுத்தி ஓடி வந்து உட்கார்றதா நம்ம பழக வேண்டும். ஸ்தோத்திரம். இது ஒப்புவிக்கப்பட்டது. சரி, மூன்றாவது போயிடலாம் சீக்கிரம். மூன்றாவது, நான் இன்னைக்கு ஒரு 4 விஷயம் சொல்றேன், மீதி அப்புறம் பார்ப்போம். மூன்றாவது காரியம், திருவிருந்து. திருவிருந்து என்ன பாருங்க, திருவிருந்து நம்ம எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒன்றாய் மாற்றக்கூடிய திருவிருந்து. ஆமென் சொல்லுங்க. முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் என்ன எப்படி மாத்துது? அது சொல்லுங்க. ஒன்றாய், ஒரே சரீரமாய் மாற்றுவது திருவிருந்து. ஆமாங்க, படிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 இருக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் இல்ல 17 படிங்க. பாத்தீங்களா? திருவிருந்து எடுக்கிறவர்கள் ஒரே சரீரமாய் மாறுகிறார்கள். எப்படி மாறுறாங்க அவங்க? முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இயேசுவின் ஒரே சரீரத்தில் எப்படி வந்து சேருகிறார்கள்? திருவிருந்து மூலமாய், ராபோஜனம் மூலமாய். ராபோஜனம் நீ ஸ்கிப் பண்ணுவா என்றா நீ சரீரத்துல சேராம நீ தனியா போறன்னு அர்த்தம். இந்த சரீரம் மேல போவோம், நீ என்ன ஆவ? என்ன பாருங்க, ஒரு ஏரோப்ளேன் மேல பறக்கணும். அப்படி என்ன பண்ண நீங்க அந்த நீங்க போனோம்னா என்ன பண்ண? நீங்க அந்த ஏரோப்ளேன்ல நீங்க ஏறி உட்காந்தா, நானும் போறேன் ஏரோப்ளேன் முன்னாடியே போட, நான் பின்னாடி பறக்கிறேன் ஆகுமா? அது ஏரோப்ளேன் பறக்கட்டும், நான் பின்னாடியே பறந்து போறேன். லூசா நீ? ஏரோப்ளேனை விட்டுருவாங்களா? இவங்க தனியா பறக்கிறாங்க. சரீரம் என்ற ஏரோப்ளேனுக்குள்ள நீ ஏறணும். எப்படி ஏறது? திருவிருந்து மூலமா ஏற வேண்டும். ஆமென்.
இதை ஸ்கிப் பண்ணனா நீ தனியா போறன்னு அர்த்தம். ஏரோப்ளேனை விட்டு தனியா போயிடுற. ஒரு நாள் வரும் ஏரோப்ளேன் மேல போயிடும், நீ என்ன ஆவ? பாத்தீங்களா? கடவுள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரே சரீரம். எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. அந்த சரீரம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லுகிறார், என் சரீரம். அவர் சரீரத்தை எல்லாரும் புசிக்கும் போது ஒரே சரீரமாய் மாறுகிறார்கள் திருவிருந்தின் மூலமாக. அடுத்து சொல்றேன் பாருங்க. நான்காவது காரியம் திருவிருந்து குறித்து. நான்காவது காரியம் சொல்றேன் பாருங்க. இந்த திருவிருந்து ஆசீர்வாதத்தின் பாத்திரம். சூப்பருங்க. இந்த திருவிருந்துக்கு பேர் என்ன? அப்பம் ரசம் என்று நம்ம ஒரு பேர் இருக்கிறது இதுக்கு. ஆனால் இதற்கு மறுபெயர் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். கிறிஸ்தவன் என்று நீ சொல்லுவாய் என்றால் உனக்கு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிற முக்கியமான வழி திருவிருந்து தான். ராபோஜனத்தின் மூலமாய்தான் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் உன் வாழ்க்கையில உன் வீட்டுக்கு வரும். வசனம் சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:16. திருவிருந்துக்கு பேர் என்னங்க? சொல்லுங்க எல்லாரும். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இந்த கொரோனா டைம் கிறிஸ்தவங்களுக்கு திருவிருந்துக்கு படுற பாடு இந்த 2 வருஷம் எவ்வளவு வேதனையா. நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு பிரச்சனைகள் வரும். கான்ஃபரன்ஸ்ல வசனம் கேட்டுறோம், ஆராதனை நடந்துரும். ஆனா திருவிருந்து எப்படி வச்சான் பாரு சாத்தான். பாருங்க. இன்னாதான் ஆன்லைன், வீட்டிலே உட்காந்து ஆன்லைன்ல என்ன பிரசங்கம் கேட்பேன், ஆன்லைன்ல பாட்டு கேட்பேன், வீட்டுல டிவியில பாஸ்டர் மூஞ்ச பார்த்துப்பேன், எல்லாம் செய்துப்பேன். திருவிருந்து எங்கிருந்து எடுத்துப்பாய் வச்சார ஆண்டரு? சர்ச்சே வேணாம். இப்ப எல்லாம் சர்ச்சை கிடையாது. இப்ப சர்ச்சில் வேணாங்க, வீட்லயே எல்லாம் வந்துடுதுங்க. அப்படி 10க்குனே பாட்டு பாடும் பாப்பாங்க. நான் 10க்குனே பிரசங்கம் கேட்பேங்க. எப்படி இது திருவிருந்து எப்படி கிடைக்கும்? 10னே வாயில ஊத்திடுவாங்களே, எப்படிங்க இது? சும்மா பேச்சுங்க அதெல்லாம். கர்த்தர் சரியா வச்சாரு. சபை கூடுதலுக்கு நாம் வர வேண்டும் என்று வச்சார் ஆண்டவர். எல்லா ஆண்டையில பார்த்தலாம். ஆனா திருவிருந்து எங்க போன? சபை வந்துதான் ஆக வேண்டும். பாத்தீங்களா? திருவிருந்துக்கு முக்கியமான ஒரு பெயர் ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நீ ஸ்கிப் பண்ணனா அந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் உனக்கு இல்லாம போயிடும். திருவிருந்து வேண்டாம், நான் சரியில்லை. எப்பதான் நீ சரின்னு வரும் உன் மனசுல? எப்ப வரும்? எப்பயுமே சரி கிடையாதாங்க. நம்ம தான் சரி பண்ணாதான் ஆச்சு. உன்னை நீயே சரி பண்ணாதான் ஆச்சு. சாத்தான் சொல்லுவானா? இல்ல நீ கரெக்டா போய் சாத்தான் சொல்லுவானா? திருவிருந்துக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று பெயர் திருவிருந்துக்கு. அதனால் அதை நாம் ஒருபோதும் தள்ளிவிடக்கூடாது. சபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் திருவிருந்து சரியாய் நடக்கணும். வீடு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் நீ திருவிருந்தில் சரியாய் கை கொள்ள வேண்டும், பங்கு கொள்ள வேண்டும். ஆபிரகாம் பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு கூட அவன் பார்க்கிறான். இன்னைக்கு பைபிள்ல படிக்கிறோம். பெரிய ஆசீர்வாதமாய் அவன் மாறினதுக்கு காரணம் அவன் எடுத்த திருவிருந்தின் பிற்பாடுதான். அவன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கின பிற்பாடுதான் அவன் வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறுதுங்க. தாவீது ராஜாவாய் மாறினான் எப்படி? அந்த அப்பத்தை புசித்த பிற்பாடுதான். அதனால் திருவிருந்து ஏதோ இது சர்ச்சில் நடக்கிற ஒரு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. இது
உன்னை ஆசீர்வதிக்கிற பாத்திரம் இது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, 5வது காரியம் சொல்றேங்க. 5வது காரியம் பார்க்கும் பொழுது, 5வது காரியம், இது அப்போஸ்தலரின் போதனை. இது என்னங்க? இது அப்போஸ்தலரின் போதனை. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 2 வசனத்துல அதே அர்த்தங்கள் இருக்கிறது. யார் அப்போஸ்தலர்? சொல்லுங்க, யார் அப்போஸ்தலர்? நோ, பைபிள்ல யார் அப்போஸ்தலர்? சீஷர்கள். எத்தனை பேர்? 12 சீஷர்கள் பெயர் தான் என்ன ஆகுது? அப்போஸ்தலர்கள். அவருடைய போதனைகள், அவருடைய காரியங்கள் தான் நம்ம படிக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாம் படிக்கிறோம், போதிக்கிறோம் மற்றவர்களுக்கு. சபையின் அஸ்திபாரமே, சபை கட்டப்படுவதே அவருடைய போதனை தான். 12 சீஷர்கள் அப்போஸ்தலர் எழுதின போதனைகள் தான் இன்றைக்கு சபை கட்டப்படுகிறது. அப்ப திருவிருந்து என்பது அப்போஸ்தலரின் போதனை. ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்றாங்க? போதிக்கப்பட்டார்கள், போதித்தார்கள். ஸ்தோத்திரம். சரி, 6வது காரியம் திருவிருந்தை குறித்து வேதத்தில் சொல்லப்படுற 6வது காரியம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, திருவிருந்து எடுக்கிறவர்கள் இயேசுவின் மரணத்தை தெரிவிக்கிறார்கள். திருவிருந்து எடுக்கிறவர்கள் என்ன செய்றாங்க? அவங்க இயேசுவின் மரணத்தை என்ன பண்றாங்க? அவங்க தெரிவிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். எதை? இயேசுவின் மரணத்தை. ஸ்தோத்திரம். மரணத்தை தெரிவிக்க. என்ன பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் கடைசி வரைக்கும், அந்த பூமியில சாவர வரைக்கும் இயேசுவின் மரணத்தை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். வேற வழியே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் பூலோகத்தை வாழ்ந்து முடித்து அவன் மேல்லோகம் போகும் வேண்டும் என்றால் இயேசுவின் மரணத்தை ஒவ்வொரு நிமிடமும் அவன் வாழ்க்கையில நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். சிலுவை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தை குறித்து பேச வேண்டும். சிலுவையின் காட்சியை குறித்து அவன் நினைக்க வேண்டும். அதான் இயேசு என்ன சொல்றாரு? இதை நான் வரும் வரைக்கும் இதை நீங்கள் நினைவு கூறுங்கள். மரணத்தை. இயேசுவின் மரணத்தை நம்ம நினைக்காம நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமே நடக்காது. முன்னேற்றம் வேண்டுமா? இயேசுவின் மரணத்தை நினைத்தால்தான். உன் வாழ்க்கை மாற்ற வேண்டுமா, மாற வேண்டுமா? இயேசுவின் மரணத்தை நினைக்க வேண்டும். சாத்தானின் கட்டுகளில் வெளியே வர வேண்டுமா? இயேசுவின் மரணத்தை நினைக்க வேண்டும். உன் குடும்ப வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமா? இயேசுவின் மரணத்தை நினைக்க வேண்டும். பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர வேண்டுமா? இயேசுவின் மரணத்தை நினைக்க வேண்டும். ஆசீர்வாதம் வேண்டுமா? இயேசுவின் மரணத்தை நினைக்க வேண்டும். எல்லாத்துக்கும் அதுதான் முக்கியம். இயேசுவின் மரணம், சிலுவையின் காட்சி, கொல்கதா, கல்வாரி, இத நம்ம விட்டுட்டு நம்ம ஏத நன்மை நாம் பெறவே முடியாது, எந்த மனிதனும். என் மரணத்தை நினைவு கூறுங்கள். நினைச்சிட்டே இருக்கணுமா நம்ம? ஸ்தோத்திரம். அப்ப திருவிருந்து எடுக்கிறவர்கள் இயேசுவின் மரணத்தை தெரிவிக்கிறார்கள், நினைக்கிறாங்க, ஞாபகப்படுத்துறாங்க, மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். கிறிஸ்துவின் மரணம். ஸ்தோத்திரம். அப்ப திருவிருந்து நம்ம ஸ்கிப் பண்ணும் போது என்ன நினைக்கிறோம்? அந்த மரணம், இயேசுவின் மரணம், இயேசுவின் கல்வாரி, இயேசுவின் சிலுவையை விட்டு நம்ம வெளியே வரோம். அது உனக்கு பாதுகாப்பா? ஐயோ, எவ்வளவு பெரிய ஆபத்து. திருவிருந்து இயேசுவின் மரணம், திருவிருந்து இயேசுவின் கல்வாரி, திருவிருந்து இயேசுவின் சிலுவை, அதுதான் உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுற ஒரு பெரிய ஒரு ஆயுதம். தயவு செய்து அதை விட்டு நீ வெளியே வராத, அதை மறந்துடாத. ஸ்தோத்திரம். அந்த காரியம். அடுத்தது 7வது காரியம். 7வது காரியம், திருவிருந்து எடுக்கிறவர்கள் இயேசு வரும்போது உயிரோடு எழும்புவார்கள். திருவிருந்து ராபோஜனம் எடுக்கிறவர்கள் இயேசு வரும்பொழுது
அவர் வருகையிலே என்ன ஆவாங்க? சொல்லுங்க, உயிர்ப்பிக்கப்படுவார், உயிரோடு எழும்புவார்கள் இயேசுவை சந்திக்க. அப்ப எவ்வளவு முக்கியம் இது. இத விட்டுட்டு நம்ம என்னங்க பண்றது? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியங்க இது. என்னப்பா என்ன கேட்ட வரைக்கும் பிரசங்கம், பாட்டு, வர்ஷிப் எல்லாத்தையும் திருவிருந்தாங்க முக்கியம். இது இல்லைன்னா எதுவுமே கிடையாதுங்க. இயேசுவின் ரத்தம் என்ற அவர் திருவிருந்தை விட்டால் வேற ஒன்றுமே இல்லை. இயேசுவின் சரீரம் என்ற திருவிருந்தை விட்டால் நமக்கு வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாதாங்க, ஜீரோ. என்ன பாருங்க பாருங்க, இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? நீங்கள் சர்ச்சுக்கு போங்கள் அப்படி சொன்னாரா? நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள், பிரசங்கத்தை கேளுங்கள் சொன்னாரா? பாட்டு பாடுங்கள், வர்ஷிப் பண்ணுங்கள், அதெல்லாம் மறந்துடாதீங்கள் அதை சொன்னாரா? இல்ல திருவிருந்தை என நினைவு கூறுங்கள் என்று சொன்னாரா? எதை பாயிண்ட் அவுட் பண்றாரு? திருவிருந்தை தான் பாயிண்ட் அவுட் பண்றாரு. இதுதான் முக்கியம். இன்னைக்கு இதை சாத்தான் நம்ம காட்ட மாட்டான். ஆமா, அது மாசத்துக்கு ஒரு நாள் தானே, அது இடத்துக்குலாம் போகாது. எதை காட்டுறான்? வேற எதோ காட்டி அதை தான் பெருசா நம்ம காட்டுறான். இதுதான் முக்கியம். இது மறைக்கப்படுகிறது. இன்றைக்கு இதோட வேல்யூ மட்டுப்படுத்தப்படுகிறது. இதன் விலையை ஜனங்களுக்கு சாத்தான் காட்டுவதில்லை. திருவிருந்து அப்படியே அழகா அப்படின்னா கண்ணாடியில ஒரு கப்பு ஒன்று போட்டுருவாங்க, அப்படியே அது மேல அப்படி ரொட்டி இருக்கிற மாதிரி. அதை பார்த்தோன்னே அப்போ அந்த போட்டோ பார்த்துட்டா இன்னைக்கு அப்படி ஃபேஸ்புக்ல தள்ளனா போதும், இந்த முதல் வாரம் அப்படியே திருவிருந்து அப்படியே கப்புங்க, அப்படியே ரத்தம் அப்படி ஒழுவும், அப்படியே அதுல அப்படியே அது பக்கத்துல ஒரு முள்மூடி. இந்த ஷோ தான் இன்னைக்கு. அதன் முக்கியத்துவத்தை நாம் அறிவதில்லை. இன்னைக்கு ஷோல தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸ்தோத்திரம். திருவிருந்து உன்னை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி, அது எவ்வளவு பெரிய விஷயம். படிங்க, வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54 56. டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுவோம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54 55 56 3 வருஷம். சீக்கிரம் படிங்க பாப்போம். என்னம்மா யோவான் சுவிசேஷம் இல்லையா? 6ஆ 16ஆ? யோவான் சுவிசேஷம் 6 தான்மா. 6ஆம் அதிகாரம் 54 55 56 3 வருஷம் படி. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. நான் அவனை கடைசி நாளில், சொல்லுங்க, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். மண்ணா போன சரீரம், அழிஞ்சு போன சரீரம், புதைச்சி பல வருடங்கள் ஆன சரீரம், மண்ணோடு மண்ணாய் போன, பேரும் அழிஞ்சு போன சரீரம் என்ன ஆகுமா? ஒரு நாள் அது எழும்பும். ஒரு நாள் எழும்பும். நீ எழும்புவாய், நீ எழும்புவாய். கல்லறையில் படுத்திருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் கிறிஸ்தவர்கள் எழும்புவார்கள். எப்படி எழும்புவார்கள்? திருவிருந்து எனக்கு முக்கியம் இல்லை, நான் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பல வருஷங்களாய் பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். திருவிந்தை நம்ம ஒரு சம்பிரதாயமாய் கை கொள்ளுகள் இருக்கிறாள். எப்படி அப்ப பாடி எழுமோ? உன் சரீரம் எப்படி எழுமுங்க? ஏங்க எவ்வளவு பெரிய விஷயங்க, எவ்வளவு பெரிய சத்தியங்க. கிறிஸ்தவர்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் நாம வாழ்கிறோம்? நித்திய வாழ்க்கையில நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தான் வாழ்கிறோம். நரகம் எனக்கு வேண்டாம், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்கு தான் நாம் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம். அந்த பரலோகத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதே திருவிருந்து தானா?
பாவ சரீரத்தை, உன் மாம்ச சரீரத்தை, மண்ணான சரீரத்தை அது என்ன செய்யுமா? எழுப்புமா. மண்ணிலிருந்து எழுப்பும் அப்படியே உன்னை. எது சொல்லுங்க? எதுங்க? திருவிருந்துங்க. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இயேசுவோட என்ன பாருங்க, இயேசுவோட சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நாம பானம் பண்ணாமல், அதோடு நாம் சேராமல் இருப்போம் என்றால், இயேசு வரும்பொழுது எக்கால சத்தம் கேட்டுதான் பாடி எழும்புமா. அந்த சத்தம் கேட்காது நம்ம பாடிக்கு. உங்களோட ஆத்துமாவுக்கு அந்த சத்தம் கேட்காது. ஏன்? திருவிருந்து இல்ல. இயேசுவின் சரீரமும் ரத்தமும் உனக்குள்ளே சேரவில்லை. எப்படி 3வது நாள் கல்லறையில் இயேசு எழும்பினாரோ அது போல நீ நானும் எழும்போம். ஆமென் சொல்லுங்க. அதே போல ஒரு எழுப்புதல், ஒரு உயிர்ப்பிக்கப்படுதல் நடக்க போகிறது. அதனால திருவிருந்து மிக மிக முக்கியம். சுத்திகரிப்போடு தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல இசைந்து, ஆண்டவரே இது அப்பம் அல்ல உம்முடைய சரீரம், ஆண்டவரே இது ரசம் அல்ல உம்முடைய ரத்தம் என்று சொல்லி இந்த திருவிருந்து நாம் எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா. சரி, டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ மீதி காரியம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த திருவிருந்தில் எப்படி பங்கு கொள்வது என்று 3 விஷயம் சொல்ல முடிச்சிருந்தேன். திருவிருந்தில் எப்படி பங்கு கொள்வது? 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி பங்கு கொள்வது திருவிருந்தில் என்றால், முதல் காரியம் பாருங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன் பாருங்க. சரி, அது அடுத்த மாசம் பார்ப்போம். எப்படி என்றால், முதலாவது நிதானித்து அறிந்து திருவிருந்து எடு. எங்க போட்டிருக்குது? 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன போட்டிருக்குதாங்க? போதும். நிதானித்து அறிந்து திருவிருந்தை எடுக்க வேண்டும். நிதானித்து அறிய வேண்டும். பாருங்க, நிதானித்து அறிய வேண்டும். எதை? திருவிருந்து, இது தேவனுடைய சரீரம் ரத்தம் என்பதை நாம் நிதானித்து அறிந்து எடுக்க வேண்டும். நிறைய விஷயங்களுக்கு அடுத்த மாசம் கூட நம்ம இதை பத்தி நம்ம படிப்போம். நிதானித்து. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க, பயமா இருக்குது படிக்கிறதுக்கு. பாருங்க, ஒருவன் ஒருவேளை அவன் நிதானித்து ஆண்டவருடைய பாவத்தை அறிக்கை செய்யாமல் அவன் திருவிருந்து எடுத்தால், ஒரே விஷயம் நான் சொல்றேன், இயேசுவோட சரீரத்தை, அந்த திருவிருந்து இயேசுவோட சரீரத்தை அவன் குற்றப்படுத்திடுறான். தன்னை குற்றப்படுத்தல. எதை குற்றப்படுத்துறானா? இயேசுவின் சரீரத்தையே குற்றப்படுத்துகிறான், கெடுத்துறான். டோட்டல் பாடியே, ஏசப்பா பாடியை கெடுத்துறான். நம்மளை கெடுக்கலன்னு சொல்லாங்க. என்ன சொல்லுதாங்க? நான் வசனம் படிக்கிறேன் பாருங்க. எங்க தெரியுமா? 27ஆம் வசனத்துல சரீரத்தை ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். 27ஆம் வசனம். அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் இப்படியா எவனா அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து. நம்ம சரி பண்ணாம அந்த பிரெட்டையும் ரசத்தையும் வாங்கும் பொழுது அந்த ஏசப்பாவோட சரீரத்தை குற்றப்படுத்துறோம். நம்ம எதை குற்றப்படுத்துகிறோமா? அவருடைய சரீரத்தையே குற்றப்படுத்துகிறோம். ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால், ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை, நம்ம ஆண்டவருடைய சரீரத்தை கெடுத்தா கர்த்தர் நமக்கு எத்துருவாரு.
அதனால் சுத்திகரிப்பின் நாட்களை தேவ சமூகத்தில் தாழ்த்தி நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு எடுப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை இதன் மூலமாய் கர்த்தர் நமக்கு தருவார். ஸ்தோத்திரம். இதை நான் முடிக்கிறேன். மீதி அடுத்த மாதம் நம்ம பார்ப்போம். இது பெரிய சப்ஜெக்ட் தான், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த மாதம் இதை பற்றி நம்ம படிப்போம். ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தர் நம்ம எல்லாரும் தகுதிப்படுத்துவாராக. திருவிருந்தில்